ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்டில் 4th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை நிறைய பேர் விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் கமெண்ட்லேயும் நம்ம ட்ராமாவுடைய நேம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ட்ராமாவுடைய நேம் த க்ளோரி ஆஃப் த சேட்டன். இந்த நேமை வீடியோக்கு கீழே டைட்டிலாகவும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஷான் லில்லி தான் அம்மாவுடைய பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இருந்தாலும் லில்லிய பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இந்த எபிசோட் ஓப்பனிங்லயே லில்லி அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்காக பேக் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஷானும் வெளியே தான் நின்றுட்டு இருப்பாரு. ஷான் இதை பார்த்த உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்காக பேக் வாங்குவார். ஆனால் லில்லி இருந்துட்டு நீ என்ன பண்ணுற, என் பேக்கை விடுன்னு சொல்லி பிடுங்குறாங்க. அதுக்கு ஷான் இருந்துட்டு நான் உன்னுடைய பாடி கார்டு, நீ எங்கே போகணுமோ சொல்லு, நான் அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு போய்க்கு தெரியும், நானே போய்க்குவேன்னு சொல்லி லில்லி பிடுங்குறாங்களா. இல்லை உனக்கு நிறையவே ஆபத்து இருக்குது, உன்னாலே காப்பாற்றிக்க முடியாது, அதனால் நீ எங்கே போகணுமோ சொல்லு, நான் அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லி பேக்கை வாங்குவார். ஆனால் லில்லி இருந்துட்டு என்னால் பார்த்துக்க தெரியும், நீ ஒன்று எனக்கு பாடிகார்டாக வர தேவையில்லைன்னு சொல்லி பிடுங்குறாங்க. அந்த டைமில் லில்லியோட அப்பாவும் வந்துடுறாரு. லில்லியோட அப்பாவும் லில்லியை ஷானை கூட்டிகிட்டு போக சொல்லிடுவார். அதனால ஷான் எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறதுக்கு லில்லி சொல்கிறாங்க இன்ஃபோவா ஊர் பேர் கேட்ட உடனே ஷான் ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே முகம்லாம் வாடி போயிடுது. என்ன நடந்திருக்கும்னா ஷானோட ஊரும் அதுதான். அங்கிருந்து தான் லில்லியோட அப்பா கூட ஷானோட அம்மா ஓடி இருப்பாங்க. இவங்களை எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ லில்லியும் இதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சைலண்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஷானும் ஒன்றும் சொல்லாமல் இருப்பார். லில்லி காரில் ஏறுறதுக்காக ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்குவாங்க. கால் ஸ்லிப் ஆகி விழ போகிறப்ப ஷான் பிடிச்சிடுறாரு. அப்போ உடனே லில்லி ஷானை தள்ளி விட்டுடுறாங்க. ஷானும் லில்லியை கார்டனில் உட்கார வச்சு அவங்க ஹீல்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு காலை பார்ப்பாரு. நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி லில்லி கேட்குறதுக்கு உன் காலில் சுளுக்கு விழுந்திருக்குல்ல, ஏற்கனவே உன் கால் வீங்கிருக்கு, ஏன் பேண்டேஜ் போடலன்னு சொல்லி கேட்குறதுக்கு அதெல்லாம் என் கால் நல்லா தான் இருக்குது விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஷான் அவங்களுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவங்க ஸ்டெப் மாமும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் லில்லி காருக்கு போகிறதுக்காக மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நொண்டி நடக்கிறதால ஷான் தான் மெதுவாக கூட்டிகிட்டு வருவார் கைப்பிடிச்சு. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் வந்துக்கிட்டு ஷான் கிட்ட நீ வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ லில்லியும் பின்னாடியே இவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காக ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லில்லியோட அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ லில்லி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்க, நீ லில்லியை லவ் பண்ணுறதானு சொல்லி கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி ஷானு கோவப்படுறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ லில்லி மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்க, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ லில்லியை ஊருக்கு இல்லாத வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கேரண்டி தரேன், அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷான் இருந்துட்டு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு போக பார்க்க அப்போ லில்லி ஷான் வர்றதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க. அப்போ லில்லியோட ஸ்டெப் மேம் சொல்கிறாங்க ஷான் உனக்கு இப்போ ஐடியா இல்லைன்னாலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவும் ஷான் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உன்னை என் பக்கம் கொண்டு வராத விட மாட்டேன்னு சொல்லி இவங்க அம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லில்லியும் ஷானும் காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ள லில்லி கேட்குறாங்க நீ ஏன் என் கூட ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு அதுக்கு ஷான் இருந்துட்டு லில்லியும் ஷானையும் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்க அம்மா பேசினாங்க இல்லையா, அதனால் இல்லை எனக்கு வர பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. ஓ அப்படியா, அப்படின்னா இங்கே இருந்து எங்கள் அப்பாவையும் ஸ்டெப் மாமும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ஜெலஸ் ஆகு அப்படின்னு ஷான் அவங்க ஸ்டெப் மாமோட லவர்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷான் என்ன பண்ணுறாரு, காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் பிரேக் வேகமாக போடவும் அவங்க தலையிலே இடிச்சுக்கிறாங்களா. அதனால் ஏன் காரை பிரேக் போடக்குள்ள என்கிட்ட சொல்ல மாட்டேன், என் தலையிலே இடிச்சிருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நல்லதா போச்சு, நீ என்னை பற்றி என்னென்ன பேசிக்கிட்டு இருந்த, இப்போ தலையில் இடிச்சுக்கிட்டல, எவ்வளோ என்னை இன்சல்ட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி வாயை மூடுன்னு சொல்லி கத்துறாரு. நான் ஏன் வாயை மூடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிக்கும். ஷான் வாயை மூடுன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லையா, அதனால அவங்க வாயை கையை வச்சு மூட போகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடுறாங்க. அவரும் கையை வலி தாங்க முடியாத எடுத்துடுறாரு. திரும்பவும் லில்லி வாயை மூடாமல் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்கவும் திரும்பவும் வாயை மூட போகிறாரு. அவங்க லில்லி என்ன பண்ணுறாங்க, காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க.
கீழே இறங்கிட்டு சொல்கிறாங்க, நீ எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஷானு, நீ வாயை மூடிட்டு சும்மா இருன்னு சொல்கிறதுக்கு நான் எனத்துக்கு வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஷானு பின்னாடியே ஓடுறாரு. உடனே என் ஸ்டெப் மாமும் வச்சு ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதாவது ஆதாரம் கிடைக்கட்டும் அவனை, அதுக்கப்புறம் நீ செத்த பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க ஷான் இருந்துட்டு உன் வாயை மூடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாரு. நான் எதுக்கு என் வாயை மூடணும், நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ஷான் கையில் ஒரு டேப் எடுத்துகிட்டு தான் ஓடி வந்திருப்பாரு. அந்த டேப்பை வச்சு அவங்க வாயை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க தள்ளி விட்டுட்டு உன் வாய் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கு, நீ பேசிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு டேப் எடுத்து தலையோடு சுற்றி வாயோட சுற்றி விடுவார். ஆனால் அவங்க கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே கழட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கழட்ட முடியாத மாதிரி தான் கலட்டி விடுறன்ட்டு நின்றுட்டு இருப்பாங்க. திரும்பவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன் தலையிலேருந்து கால் வரைக்குமே டேப் சுற்றி விட்டுருவேன். அதனால நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லவும் லில்லியும் சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உடனே ஷானோ அதை கழட்டி விட்டுறாரு. ஷானோ அங்கேருந்து போயிடுறாரு. லில்லி என்ன பண்ணுறாங்க, அந்த டேப் எடுத்துகிட்டு ஓடி வந்து ஷான் லில்லிக்கு எப்படி போட்டு சுற்றி விட்டாரா அதே போல ஷானுக்கும் லில்லி போட்டு சுத்தி விடுறாங்க. ஆனா ஷான் அதை ஈஸியா எடுத்து விட்டுறாரா. ஆனா லில்லி ஷாக் ஆகி பாக்குறாங்க, இது எப்படி இவன் எடுத்து விட்டான் அப்படின்னு. அப்ப ஷான் சொல்றாரு, இது ஒன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், என்ன மாதிரி கெட்டவனுங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கார்ல உட்காருன்னு சொல்லி தள்ளி விடுறாரு. ஆனா அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நீ இப்ப போய் கார்ல உட்கார்ல அப்படின்னு சொல்லி மிரட்டவும் பயந்து போய் காரில் உட்காந்துக்கிறாங்க. இவங்க இங்கே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க லில்லியோட அப்பா அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியுமா நான் இப்போ சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். பின்னாடி இருந்து அவங்க ஒய்ஃப் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவருக்கு நெஞ்சு வலியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஹெல்ப்புமே பண்ணாத நின்றுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ லில்லி அப்பாவும் நெஞ்சு வலியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் யோசிக்கிறாங்க, அச்சோ இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு சொத்து கிடைக்காது, ஃபுல் சொத்துமே லில்லிக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டையனுக்கு கால் பண்ணி லில்லி ஊருக்கு போயிருக்கா, நீ அவளை கொலை பண்ண போற வழியிலேன்னு சொல்லி லொக்கேஷனும் ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இங்க லில்லியும் ஷானும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. பின்னாடியே அந்த மொட்டையனும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்பான். அதையும் ஷான் பார்த்துடுறாரு. இவனை பார்த்த ஷான் டைரக்ஷனை மாற்றி வேறு வழியாக போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவனும் பின்னாடியே வந்து சுட ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்தில் ஷானும் லில்லி கீழே இறங்கி காருக்கு முன்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. அவனும் சுட்டுக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ ஷான் அவன் கண்ணை உதச்சி தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு. அப்போ லில்லியோட கையில் கன் கிடைக்குது. அப்போ ஷான் சொல்கிறாரு அவனை சுடுன்னு சொல்லி. லில்லியும் சுட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷூட் பண்ண தெரியல. அதனால தப்பாக சுட்டுக்கிட்டு இருக்காங்களா. உடனே ஷான் உடையந்து அந்த கன்னை வாங்கிக்கிறாரு. ஷூட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் கன்னில் புல்லட் இல்லை. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. அந்த மொட்டையனும் அங்கே வந்துடுறான். ஷானுக்கும் அவனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவனுடைய ஹெல்மெட்டை கழட்டி விட்டுறாரு. அப்போ லில்லிக்கு தெரிஞ்சிருது இவன் முதல்ல என்னை கிட்னாப் பண்ணாலையா அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷான் கன்னை பிடுங்கி அவனை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னை யார் லில்லி கொலை பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நீ இப்போ உண்மையை சொல்லலைன்னா உன்னை சுட்டுடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் என்ன சொல்லிடுறான்னா ஷானோட அம்மாவை சொல்லாத லில்லியோட அப்பா தான் ஷூட் பண்ண சொன்னாருன்னு சொல்லிடுறான். அதை கேட்டு லில்லி ஷாக் ஆகிட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஷான் திரும்பி பார்க்குறாரு. அந்த டைமில் இவன் என்ன பண்ணிடுறான், ஷானை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான். ஷானும் அவன் பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா லில்லியை அதனால ஷான் லில்லி தேடி போய்கிட்டு இருப்பாரு. ஒரு இடத்துல லில்லி உட்காந்து பாவம் அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பா தான் நம்மளை கொலை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஷானை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அப்போ ஷான் சொல்கிறாரு இந்த மாதிரி எந்த அப்பாவும் எந்த பெத்த பிள்ளைங்களை கொலை பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. அவன் பொய் சொல்கிறான்னு சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு. ஏன்னா எனக்கு எங்கள் ஸ்டெப் மாமா பிடிக்காது. அதனால் எப்பயுமே நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் எங்கள் அப்பா உண்மையிலுமே சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அந்த மொட்டை தள்ளன்னு சொல்கிறத நினச்சி நம்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம அப்பா தான் நம்மளை கொலை பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அங்க ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கோம், அந்த ஆத்துக்குள்ளேயே இறங்கிடுறாங்க சாகிறதுக்காக. அதோட இந்த எபிசோடு முடியுது. லில்லி அவங்க அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. ஷானும் லில்லிய பழி வாங்குறதுக்காக வந்து அதுக்கு பதிலா லில்லிக்கு வர பிரச்சனையில இருந்து லில்லிய காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காரு. இவரு லில்லிய பழி வாங்க போறாரா இல்ல லில்லிய எப்படி லவ் பண்ண போறாருங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்கு, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ல ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய்.